ஏலக்கு லக்கு 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 குட்டு லக்கு ஏலுக்கு லுக்கு 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 லவ்வுள்ளுக்கு எபுக்கு புக்கு 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 செக்கு புக்கு அடி ருக்கு 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 இங்க இருக்கு. ஏய் ஏடா போத்து பாட்டு பலமா இருக்கு, என்னடா விஷயம்? தாத்தா டைரி எடுங்க, ஒரு நல்ல நாளை பிக்ஸ் பண்ணுங்க, கல்யாண மண்டபத்தை பிக்ஸ் பண்ணுங்க, கச்சேரியை பிக்ஸ் பண்ணுங்க, சமையல நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏண்டா போசே தப்பு, இதுல காலாட்ட வேறியா? என்ன கிழிச்ச நீ? உங்க பேத்தி கல்யாணம் போகுதுல. நிஜமா தாத்தா ஒரு முக்கியமான சாட்சி மாட்டிக்கிட்டான். அந்த சாட்சி நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக போறான். அவன் உண்மையெல்லாம் சொல்ல போறான். சந்துரு நிரபராதியா வெளியே வர போறான். உங்க பேத்தி கழுத்துல தாலி கட்ட போறான். ஏண்டா நிஜமா தான் சொல்றியா? நான் சொன்னது நிஜம்தான், ஆனா நீங்க சொன்னது நிஜம்தானே? வாக்கு மாற மாட்டீங்களே. 2 ரஜினி பிக்சர்ஸ். ரஜினி படம் நான் ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி. என்னடா பாத்துட்டே நிக்கிற? தலைவர் வரல? இந்த மலை எனக்கு போடக்கூடாத? போட்டா போச்சு. போட்டாடா. தலைவர் தெரிஞ்சா என் தலையை எடுத்துருவாரு. ஜெயிலர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும் தலைவர்கிட்ட. என்ன மேட்ரு? நம்ம சங்கர் இருக்கானே, அட்வொகேட் ஜோதிகளை மாட்டிக்கிட்டான். நாளைக்கு கோர்ட்ல அப்ரூவரை கொண்டு போய் நிறுத்த போறாங்க. அவன் வாயை திறந்தான்னு வச்சுக்க, தலைவர் க்ளோஸ். என்னாச்சு? ஏன் பயப்படுற? எங்க தலைவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா என்ன கொல்றதுக்காக இங்க ஆள் அனுப்பிச்சிருப்பாரு. நீங்க கற்பனை படிக்காத, உனக்கு ஒண்ணும் ஆகாதுவா. அப்பா, நம்ம அம்மாவுக்கு தெரியாம இந்த புத்தகத்துல வாங்கப்பட்ட பாடு 300 ரூபாயா? பெரும் பாடம். சைலன்ஸ். அம்மா, ஐயோ, கண்ணாடி வாய் உடம்பு, அரையும் குறையுமா துணி. ஐயோ ஐயோ ஐயோ. இங்க இருக்கடா. இந்த போனோட பெரிய தொல்லப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். யார் பேசுறது? யார் அது போன்ல லொட்டு லொட்டுன்னு? ஓ ஜோதியா? அம்மா உன் பாச எனக்கு புரியாதுமா. அம்மா இப்பதான் பக்கத்துல பங்கன் போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்புறமா போன் பண்ணு. அட என்னமா மறுபடியும் மறுபடியும் தட்டிட்டு இருக்க? அதான் சொல்றேன்ல, சொன்னா கேட்டா எஞ்சிடலாம். அப்புறமா பண்ணு என் கண்ணு. பெரிய இம்சப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். அட நீதானாமா? ஏமா இப்பதானமா சொன்னேன் அம்மா இன்னும் வரல. என்ன இன்னும் கொஞ்ச நேரம் வந்துடாமா? ஐயோ, லொட்டு லொட்டு தட்டி போன உழைச்சாத பையே. ஏய், யார் போன்ல? ஜோதிமா. ஜோதிமா என்ன உளற? இல்ல, நம்ம ஜோதி பேசுது. போன கூட. ஹலோ ஜோதி, நீ இப்ப எங்க இருந்து பேசுற? ஓகே, நீ அங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே? என்னம்மா, என்னாச்சு? ஜோதி ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கா. நான் ஸ்டுடியோ போறேன், நீ போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்களை இமீடியட்டா அங்க வர சொல்லு. புரிஞ்சுதா? புரிஞ்சுமா. புரிஞ்சது புரியாம போச்சா? டீக்க போடிச்சிட்டியா? ஒரு டீய ஒழுங்கா எடுத்துட்டு வர கூட தெரியாத உனக்கு? ஏமா, துப்பாக்கி சத்தம் எவனா இருந்தாலும் பிச்சு பிடிங்கி ஓடத்தாமா பாப்பான். நானா இருக்க இங்க நிக்கிறேன். துப்பாக்கினா அவ்வளவு சாதாரணமா? என்ன காப்பாத்துங்க, என் அன்றைய அவுக்குவாரையை காப்பாத்துங்க. வீடு வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? அஞ்சலா, அஞ்சலா, என்ன காப்பாத்த, என்ன காப்பாத்த. என்னையா இது? எங்கயா உன் வேட்டி சட்டையெல்லாம் பழைய முருக மாதிரி வந்து நிக்கிற? அப்படி ஆக்கிட்டாங்க, சீட்டாட்டத்துல தோத்துட்டேன், எல்லாத்தையும் கலட்டிட்டாங்க. கலட்டிட்டானுங்களா? ஐயோ, ரோட்ல இப்படியா வந்த? ஐயா, உன்னால என் மானமே போகுதையா. எந்த பக்கம் போகுது இது சொல்றேன். ஐயா, இங்க எங்கயா வந்த? பேசாம நம்ம வீட்டு பக்கம் போயிருக்கலாமே. போக முடியலையே அஞ்சல, இது சொந்தக்காரன் பின்னாடியே துரத்திட்டு வராங்களே. இதுக்கு சொந்தக்காரங்களா? டிராயர் பண்ணி எனக்கு இதையும் வச்சு சூதாடிட்டேன். இப்ப வந்து கெஞ்சற அஞ்சல, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இங்கிலீஷ் வேறயா? இங்கிலீஷ்ல பேச குடுத்துறேன்னு நினைக்கிறியா? அப்ப தெலுங்குல பேசட்டுமா? டபுள்ஸ்டாவா? போட்டேனா பாரு. மானம் போகட்டும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ ஐயோ, பெத்த பொண்டாட்டிய, கட்டின பொண்டாட்டிய சொந்த புருஷனை பார்த்து மானம் போட்டும்னு கேக்குறாளே. நீங்க எல்லாம் மனைவியோட பொறுக்கலையா? யாருமே இல்ல. அந்தல என்ன சத்தம்?
ட்ரைனேஜ்ல இறங்கி சாப்பிட கொடுத்து வந்திருக்காரா? நோனோ, இவளோட ஹஸ்பண்ட். அட, இங்கிலீஷ்ல பேசுறாரு. படிச்சிருக்காரா? யா, எல்கேஜிலே ஃபெயில் ஆயிட்டேன். முதல்ல வேட்டி கட்ட சொல்லு. ஏன் இதுல ஒரு நல்ல புருஷனா தேடிக்க கூடாது? என்னமா செய்யறது, 3 பிள்ளை ஆயிடுச்சு. இல்லன்னா தேடி இருப்பேன். தேடிக்க எனக்கு வசதி. இந்தாயா, பேசாம இரு. நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த ஆளு சூதாட்டத்துல வேட்டி சட்டையெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. சூதாட்டமா? ஆமாங்கம்மா, நான் 10 பாத்திரம் தேய்ச்சி உழைச்சி சம்பாதிக்கிற காசையெல்லாம் இந்த ஆளு கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. ஏன் எப்படி இருக்க? கட்டிக்கிட்டவளை காப்பாத்தணுங்கிற பொறுப்பு வேண்டாம் உனக்கு? அதுக்கு தான் சீட்டாடுறேன். சனியே சீட்டு என் கையில பேச மாட்டேங்குது. இந்த பாரு, இனிமே நான் உன் கையில பேச மாட்டேன். நீங்களே சொல்லுங்கம்மா, இத வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? இத வச்சுக்கிட்டா இந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? சரி சரி, அது அவர்கிட்ட இந்த வேலையை பாரு. உழைச்சி சம்பாதிக்கிற வழியை பாரியா. அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, போய் உழைச்சி சம்பா. ஓ மை காட், நான் உழைச்சி சம்பாதிக்கிறதா? உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும். பல்பொடி பல்லு வளைக்கு ரொம்ப நாளாச்சு. வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் எடுத்து போய் வை. என்னையா இதெல்லாம்? இது வட்டிக்காக வசூல் செஞ்சது. இது சூதாடி அவுத்துட்டு வந்தது. ஐயோ பாவம், எதுக்கு அவனுங்க வேட்டியை உருட்டு வந்திருக்க? என் வேட்டியை மட்டும் உருவனாங்கல்ல, பழிக்கு பழி, வேட்டிக்கு வேட்டி, சட்டைக்கு சட்டை. இப்ப ஐயா கூட சீட்டு விளையாடுறதுனால எல்லாருக்கும் பயம். வேட்டியை தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறாங்க. ஆஹா, எல்லாம் அந்த தாயத்து பண்ற வேலையா? முன்னெல்லாம் சீட்டு பேசாம இருந்தது, இப்ப பாட்டே பாடுது. சிங் சிங். சரி சரி, வா வீட்டு போலாம். அட வேலை கிடைச்சியா? வாண்ணா. அட வரலனா அஞ்சல, யாரது? எவர் சொல்ல பாத்திரம் வைக்கிறவனா? கொஞ்சம் இருக்க சொல்லு. இத வர. இல்லம்மா, என் புருஷன் தான். உன் புருஷனா? யா. ஆமா, இந்த ட்ரெஸ்ல இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அது அடையாளம் தெரியல. அவர் இப்ப திருந்திட்டாருமா. வட்டிக்கு கடன் கொடுக்கறாருன்னா பாருங்களேன். அது மட்டுமா, எல்லார் வேட்டையும் என் கையில. குட். ஆமா, எப்படி திடீர்னு ஆளே மாறிட்டாரு? எல்லாம் அந்த பணங்கொட்டா சாமியார் மகமே தான். யாரு? பணங்கொட்ட சாமியாரா? இல்லைங்கம்மா, பணங்காட்டு சாமியாரு. அவர்கிட்ட போய் என் பிரச்சனை எல்லாம் சொன்னேன். படிச்சுன்னு கேட்டுட்டாரு. 10 பாத்திரம் தைக்கிற பரம்பரையில அதை படிச்சு சொல்லிட்டாரு. என்ன ஓட்டுற? அம்மா, அந்த சாமியார் மந்திரிச்சு ஒரு தாயத்து கொடுத்தாரு. அதை கொண்டு வந்து இவர் கையில கட்டினேன். அன்னையில இருந்து இப்படி மாறிட்டாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாக்குறாரா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பில்லி சூனியம், காத்து கருப்பு வைக்கிறது எடுக்கிறது, அதான் சூனியம். எல்லாம் பணக்காட்டு சாமியாரே பாத்துக்கிறாரு. அப்படியா? அப்ப நான் அவரை பாக்கணுமே. என்ன கூட்டிட்டு போக முடியுமா? யாராவது சூனி வைக்கணுமா? சொல்லுங்கம்மா, வச்சு விடுறேன். சும்மா இரியா, உன் வாயில நல்ல வார்த்தைகளே வராதா? அப்படி என்னங்கம்மா உங்களுக்கு பிரச்சனை? என்ன யோசிக்கிறாங்க? அடி அஞ்சல, என்ன பணக்காரவங்களுக்கு பணத்தை தவிர எல்லாமே பிரச்சனை தான். அம்மா எப்ப சொல்றாங்களோ அப்ப கூட்டிட்டு போ. எப்ப வேணாலும் போகலாமா? இத புடி. ஆமா, என் கையில இதை கொடுத்துட்டு நீ எங்க போற? இன்னும் ஒரு 5-6 வேட்டி ஆகணும். நிறைய கடனை கொடுத்து விட்டேன். கொஞ்சம் இல்லையா? அம்மா, ஏயா இந்த ஓட்டம் ஓடி வர்றீங்க? இந்த வயிற்ற வச்சுக்கிட்டு என்னால உன் கூட ஓடி வர முடியுமா? நான் தான் வீட்டுக்கு வர முடியல, நீ ஏன் பின்னாடி ஓடி வர இந்த வயிறோட? இந்த பாரு, ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன செய்யறது? அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ சொல்லிட்ட, என் மனசு கேட்கலையே. ஏயா, உன்னதான் வீட்டு பக்கமே ஆள காணோம். சரி, நாமளாவது போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன். மருந்து வாங்க டாக்டர் கிட்ட போகணும்னு உங்க சொன்னா இல்லையா? டாக்டர் விட்டுக்கா, நான் எதுக்கு? நீ எதுக்கே வர்ற? துட்டு கொடுத்தா நான் போய் பாத்துட்டு வரேன். பணமா திடீர்னு கேட்டா எப்படி? யோ, உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க சொல்ற? நீயே இல்லன்னு சொல்லிட்டா நான் வேற யார்கிட்டயா போய் கேட்பேன்? அதுக்காக நீயே வர்ற? கூப்பிட்டு அனுப்பிச்சா நானே வந்துருப்பல. அடியே, இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? அடே, எங்க அப்பா பூமியா ஆடுது. ஆடியா? ஆடும். வாடி சக்காலத்தி. ஐயா, குத்துக்கல்லாட்ட நான் ஒருத்தி இருக்கிறேன், உனக்கு சின்ன வீடு கேக்குதா? சின்ன வீடு? அஞ்சல, என்ன இங்க ஒரே கூச்சல்? இது என்ன வீடா இல்ல சண்டை கிடையா? உன் புருஷன் வந்தா சதா சண்டை தானே? நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்களே கேளுங்கம்மா. இது கெட்ட கேட்டுக்கு சின்ன வீடு செட்டப் பண்ணி இருக்கு. அவன் என்னடா வயிற்ற தள்ளிக்கிட்டு வந்து இந்த ஆளுகிட்ட பணம் கேட்கறான். அவர் அப்படியே சொக்குப்படி போடுறான். சொக்குப்படி போடுறான், மூக்குப்படி போடுறான். யோ, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? அஞ்சலிக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு என்ன நல்ல டயர் மாதிரியா இருக்கா? பின் எதுக்கு உனக்கு இன்னொருத்தி? அஞ்சலிக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா?
ஓ மை காட், அம்மா நீங்களும் விவரம் இல்லாம கேக்குறீங்களே. இவன் யார் தெரியுமா? என் ஃப்ரெண்டு சந்திரன் பொண்டாட்டி, வட்டிக்கு கடன் கேட்க வந்திருக்கா. ஐயோ என்ன இதுல இவ்வளவு நாள் பழகுற உன் புருஷன் புரிஞ்சுக்க முடியல. என்னைதான் புரிஞ்சா? யோ மன்னிச்சுக்கையா, விவரம் புரியாம பேசிட்டேன். உன் பேர்ல தப்பு இல்லடி. இன்னைக்கு என் ராசிக்கு வெள்ளிக்கிழமை மனவீர சண்டைன்னு பேப்பர்ல போட்டிருந்தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? கொஞ்சம் இருமா, இது வந்துடுறேன். வெள்ளிக்கிழமை சொன்னதும் அம்மா படபடன்னு உள்ள போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை பேப்பர்ல என்னன்னு பார்க்க போயிருக்காங்களோ. இந்தம்மா. ஐயோ என்னம்மா இது, இங்க வந்து என் கால விழுந்துக்கிட்டு. நீங்க நல்லா இருக்கணுமா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். யோ இந்த புடவை கிடைச்சதே போதும், உன் கடன் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ஓசில கிடைச்சதும் உதறிடுவீங்களே, என்ன புடவை கொடுக்குறாங்க? அதுவாயா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு புடவை கொடுக்கணும்னு பணங்காட்டு சாமியார் சொல்லி இருக்காரு. அதான். உனக்கு இப்படி புடவை வாங்குற எண்ணமே கிடையாதா? என்னையா சொல்ற? அடுத்த மாசம் அம்மாட்ட புடவை வாங்குறேன், அதுக்கு நான் கேரண்டி. ஏண்டா முன்சாமி, பணத்தை பத்திரமா வைடா, வட்டி வசூல் பண்ண கருப்பா வந்துட போறான். அம்பளத்தன்னைக்கு கழுகு மாதிரி வந்து நிப்பானே, எங்க ஆளைய காணோம். பொல்லாத பையன், பேய் மாதிரி அலைவான். சீக்கிரமா இடத்த காலி பண்ணிடுவோம், இல்லன்னா சம்பள பணம் வீடு போய் சேராது. ஏண்டா ஸ்பிரிங்கு தலையா, என்ன நீ இங்கேயா இருக்க? ஓடி போயிருவீங்க தானடா ஒளிஞ்சிட்டு நிக்கிறேன். ஏண்டா என்கிட்டயே வட்டிக்கு பணத்தை வாங்கி தின்னு புட்டு என்னையே ஏசுறீங்களா? எடுங்கடா வட்டியை முதலி. இந்தாண்ண. என்னடா 30 ரூபா இருக்கு, அசல் தானடா. 3 மாசம் வட்டி 90 ரூபாய் கொடு. அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேன். இந்த மாசம் எங்க அப்பாவுக்கு தலை தவசம். 10 மாசமா உங்க ஒப்பனுக்கு தலை தவசம்னு சொல்றியே, உங்க ஒப்பன் என்ன ராவணனா? சரி அடுத்த மாசமே கொடு. ரொம்ப நல்லதுண்ணே. அது வரைக்கும் இது இருக்கட்டும். அண்ணா சோறு எடுத்துட்டு வரதுக்கு இது ஒண்ணுதானே இருக்கு. பெரிய எஸ்டேட் ஓனரு டிபன் கரையில் தான் சோறு எடுத்துட்டு போவாரு. காகிதத்துல கட்டிட்டு போடா, இல்லன்னா அதையே தின்னுடா கழுத. அண்ணே அண்ணே அண்ணன் வசதி எப்படி? அண்ணன் வாங்கின அட்வான்ஸுக்காக சம்பள பணம் பூராத்தையும் பிடிச்சிட்டானுங்க. டீ குடிக்க கூட காசு இல்ல. டீ என்கிட்ட கேக்குறியா? இல்ல எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. சமாளி. நான் ஒருத்தன் தான் வேலை பாக்குறேன் எங்க வீட்டுல. கூட பிறந்த 5 பொம்பளை பிள்ளைங்க. அதனால தானே உனக்கெல்லாம் நான் வட்டிக்கு பணம் கொடுத்தேன். உன்னால பணம் கொடுக்க முடியலன்னா சாயந்தரம் உன் பெரிய தங்கச்சி இந்த பக்கம் அனுப்பி வை. என்ன மானகட்டம் நினைச்சியா? மரியாதையா பேசியா? அடுத்த மாசம் கொடுக்கறேன்னு உன் தங்கச்சி கிட்ட சொல்லி அனுப்ப சொன்னேன்டா. அப்படியா? அடுத்த மாசமே கொடு. அது வரைக்கும் என்ன இருக்கு? இப்படியே வெளியே போறது. அப்படியே போ, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். டேய் அடுத்த மாசம் வட்டி முதல்ல நீ குடுக்கல, அப்புறம் இதுவும். ஐயோ ஐயோ என்ன பாக்காத. என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல. அம்மா என்ன ட்ரிங்க் சாப்பிடுவீங்க? பிராண்டியா விஸ்கியா, ஜின்னா ரம்மா, கள்ளச்சாராயமா இல்ல நல்ல சாராயமா? அதுல தண்ணி ஊத்தி அடிக்கிற பழக்கம் உண்டா? நான்சென்ஸ். என்ன பேசுற? அம்மா கோவிச்சுக்கப்படாது. சாதாரணமா இங்க வர்ற பொண்ணுங்கெல்லாம் அதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மா இந்த தொழிலுக்கு புதுசு போல இருக்கு. ஸ்டூபிட். யார்கிட்ட பேசுற? மறுபடியும் கோவிச்சுக்கிறீங்களே. அந்த தினுசு பொண்ணுன்னு நினைச்சு நான் உங்களை ஒரு தினுசா பாத்துட்டேன். அம்மா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீதான் என் வருங்கால மனைவின்னு சத்தியம் பண்ணிருப்பாரு. ஆமா. உங்களை பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுது. பணத்தையும் பகட்டையும் பார்த்து ஏமாந்துட்டீங்களேம்மா. என்ன சொல்ற? உங்களை காப்பாத்திக்க வழி சொல்றேன். புத்திசாலி பொண்ணா இருந்தா பொழைச்சுங்க. இதுதான் நான் பிறந்த ரூமு, இதுதான் நான் வளர்ந்த ரூமு அப்படின்னு படிக்கட்டில இருந்து படுக்கையற வரையில் சொல்லியிருப்பாரு. சுத்தி காட்டியிருப்பாரு. இந்த அறைக்குள்ள இன்னும் நான் நுழைஞ்சதே இல்லைன்னு சத்தியம் பண்ணிருப்பாரு. இந்த அறைய திறந்து காட்டிட்டாரா? இல்ல. ஏன்? அங்கதான் இருக்கு விஷயமே. இப்ப வந்த உடனே இந்த ரூமை தான் திறப்பாரு. திறந்து 2 பேரும் ஒன்னா உள்ள போவீங்க. அப்புறம் அவரு மட்டும் ஒண்ணும் தெரியாத மாதிரி தனியா வெளியே வருவார். இந்த அறைக்குள்ள கற்ப பறி கொடுத்துட்டு செத்த கன்னி பொண்களுக்கு கணக்கே இல்லம்மா. நான் சொல்றது பொய்யா இருந்தா இருட்டினதுக்கு அப்புறம் எஸ்டேட்டுக்குள்ள வந்து பாருங்க. எத்தனை மோகினிகள் நடமாடுதுன்னு உங்களுக்கே தெரியும். அங்க பாத்தீங்களா? அந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு கிழமை உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரே, தெரியுதா? ஆமா. அந்த கிழவன் பொண்ணு கிணத்துல குதிச்சு செத்ததுக்கு கூட இந்த பாவிதாமா காரணம்.
யார பத்தி சொல்றீங்க? யார நம்பி நீங்க இங்க வந்திருக்கிறீங்களோ அந்த உத்தமரை பத்தி தாமா சொல்றேன். சில நேரங்கள்ல வேற தினசு பொண்ணுகளை அழைச்சிட்டு வருவார். அந்த நேரத்துல அவர் வெறி தனியிற வரைக்கும் நான் தாமா ஒத்தாசையா இருப்பேன். நீங்க என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த உண்மையை சொல்றேன். இல்லைன்னா எனக்கேமா இந்த பொழப்பு. அம்மா, இந்த விஷயத்த வேற யாருகிட்டையும் சொல்லி என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. என் தலையே போயிடும். நீங்க சீக்கிரமா இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு வழிய பாருங்க. போங்க. பத்திரமா இந்த எஸ்டேட்டை விட்டு நீங்க போக வரைக்கும் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் வர்ற நேரமாச்சு. நான் சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. ஓ முதலாளி தனசேகர கொலை பண்ணணும் என்கிட்ட சொன்ன. நானும் என் ஆளுங்களை பாம்பு வச்சு கொலை பண்ணேன். ஆனா புரியுது, நீ என்ன கேக்குறீங்க நல்லாவே புரியுது. முதலாளி உன்னை தொழிலாளி மாதிரி நடத்தல. ஏமா தனசேகரன் நான் தான் கொலை பண்ணேன்னு இந்த கோர்ட்டுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை போட்டு காட்டுறீங்களா? டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களம்மா. யுவர் ஆனர், தனசேகர நான் தான் கொலை பண்ணேன். இந்த கொலையில இவ்வளவு ஆதாரப்பூர்வமா மாட்டிக்கிட்ட பின்னால நான் எதையும் மறைக்க விரும்பல. சந்துருவும் நானும் சேர்ந்து பிளான் பண்ணித்தான் இந்த கொலையை பண்ண. எனவே எனக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். லுக் மிஸ்டர் பாண்டியன், உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத நீங்க சொல்லக்கூடாது. இத பாருங்க வக்கீலம்மா, 2 பேர் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணாங்கன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே தண்டனை கொடுக்கணும். சந்துருவுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. அதனால தான் எனக்கும் ஆயுள் தண்டனை கேட்கிறேன். இல்ல எனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பீங்கன்னா சந்துருவுக்கும் தூக்கு தண்டனை கொடுங்க. 2 பேரும் சேர்ந்தே தொங்குறோம். நோ, தனசேகரன் நீங்க தான் திட்டம் போட்டு கொலை செஞ்சிருக்கீங்க. அந்த கொலைக்கும் சந்திரக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அது எப்படிமா? இவர் தான் கொலையை பண்ணாருன்னு நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. நான் தான் அந்த கொலை செஞ்சேன்னு இவரும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் நம்புறேன். நீங்க சந்திரவும் சேர்ந்துதான் இந்த கொலை செஞ்சான்னு இவர் சொல்லும் போது அதை மட்டும் ஏன் நம்ப இருக்கிறீங்க? யுவர் ஆனர், மிஸ்டர் பாண்டியன் சொன்ன மாதிரியே மரண வாக்குமூலத்துல ஜீவா சந்துரு தான் கடைசியா சொல்லிருக்காரு. இந்த கேஸ்ல ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியாச்சு. அதுக்கப்புறமும் சந்துரு அந்த கொலை செய்யல அப்படின்னு இந்த அம்மா சொல்றது ரொம்ப வேடிக்கை இருக்கு. வேடிக்கை மட்டும் இல்ல, மரண வாக்குமூலத்தையே இந்த அம்மா மதிக்காதது ரொம்ப வேதனையா இருக்கு. சட்டம் படிச்சவங்களே சட்டத்தை மதிக்கலைன்னா வேற யார் சட்டத்தை மதிப்பாங்க? யுவர் ஆனர், ஒரு நீதிமன்றத்துல கொடுக்கிற எல்லா தீர்ப்புகளுமே சாட்சிகளையும் தடயங்களையும் வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. ஒரு கொலைகார நிரபராதின்னு விடுதலை ஆகிறதும் ஒரு நிரபராதி கொலைகாரன்னு தண்டிக்கப்படுறதும் அந்த அடிப்படையில தான் நடக்குது. அன்னைக்கு சந்திரு நிரபராதி நிரூபிக்க எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனா இப்போ கிடைச்சிருக்கு. அதை இப்போ இந்த கோர்ட்ல என்னால நிரூபிக்க முடியும். அதுக்கு உங்க அனுமதி தேவை யுவர் ஆனர். ஜீவாவோட மரண வாக்குமூல கேசட்டை கோட்டார் அவர்கள் மறுபடியும் பார்க்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ப்ரொசீட். தேவி எங்க போற? சந்திருவை பார்க்க. போல உள்ள போ. அப்பா, உங்க பேச்ச கேட்டு நான் அவரை தப்பா நினைச்சதுனால்தான் என் சந்தோஷமே போச்சு. இப்ப அவர் நல்லவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் போலேன்னா என் வாழ்க்கையே போயிடும். எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத பொண்ணு அவரை நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக போராடி இருக்கா. ஆனா நான் என்ன உயிருக்குயிரா நேசிச்ச சந்துருவை வேதனைப்படுத்திட்டேன். நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன். ஓ, அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. ஏண்டி வந்து எட்டி வதிப்பான்? நீ அவமானப்பட்டு தான் திரும்பி வர போற. அவர் என்னை ஏத்துக்கிட்டாதான் நான் உயிரோட திரும்பி வருவேன். சொல்லுங்க, தனசேகர கொலை செஞ்சது யாரு? ஏமா இப்பவும் சந்திரன் தான் சொன்னாரு. இன்னும் எத்தனை தடவை டேப்பை போட்டாலும் சந்திரன் தான் சொல்ல போறாரு. என்னமா புதுசா ஆதாரம் கிடைச்சுக்குன்னு சொன்னீங்களே? யுவர் ஆனர், மரண வாக்குமூலம் கொடுக்க இருந்த ஜீவாவை கொலை பண்றதுக்காக துப்பாக்கியால ஒருத்தன் சுட்டான். அந்த சத்தம் கேட்டதுமே எல்லாரும் பதறி ஓடினாங்க. ஆனா ஜீவாவோட முகத்துல மட்டும் எந்த சலனமும் இல்ல. எவ்வளவுதான் வேதனையில் இருந்தாலும் துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே, அதுவும் அவர் காது பக்கத்திலேயே வெடிச்சிருக்கும் போது எந்த சலனமும் இல்லாம இருந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கேட்கிற சக்தியும் பாக்குற சக்தியும் போயிடுச்சுன்னு அர்த்தம். சுயநினைவே இல்லாம இருந்த அந்த நேரத்துல தான் இன்ஸ்பெக்டர் அந்த கேள்வி கேட்டிருக்காரு, தனசேகர கொலை பண்ணது யாருன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்வி காதலியே விழலன்னா எப்படி பதில் சொன்னாரு? அதுவும் சந்திரங்கிற பேர் மட்டும் ஏன் சொன்னாரு? யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லல. இறந்து போன ஜீவாவும் சந்திரவும் ஒரே ரூம்ல ஒன்னா இருந்தவங்க, உயிருக்கு உயிரா பழகினவங்க. ஜீவா சாகும் போது சந்திரவை பார்க்க ஆசைப்பட்டிருக்காரு. சந்திர கிட்ட உண்மையை சொல்ல துடிச்சிருக்காரு. அதனாலதான் சந்திர பேரை சொல்லிருக்காரு. அப்படிங்கிறது உங்க கற்பனையாமா? இது என் கற்பனை இல்ல. எல்லா மனிதர்களுமே வேதனையில இருக்கும் போது வேண்டியவங்களை தான் கூப்பிடுவாங்க. இதை நான் ஒத்துக்க முடியாது. உங்க அனுமானத்தை வச்சுக்கிட்டு எந்த முடிவு எடுக்க முடியாது.
இந்த கோர்ட்டுக்கு ஆதாரங்கள் தேவை. அடிச்சது நானு. என் பேரு சொல்லாம ஏன் அம்மான்னு கூப்பிட்டீங்க? எத்தனையோ பேர் வேதனையில் இருக்கும்போது அம்மான்னு கூப்பிடுவாங்க, அப்பான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் கடவுளேன்னு கூப்பிடுவாங்க. காந்திய காட்ஸ சுட்ட போது கூட அவர் சாகும் போது ஹே ராமன் சொல்லிட்டுதான் செத்தாரு. அதுக்காக ராமன் கூப்பிட்டா தண்டிக்க முடியும்? நீங்க ஆதாரம் கேட்டீங்க, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை அடிச்சேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. யுவர் ஆனர், மரண வாக்குமூலம் கொடுக்கும் போது ஜீவாவுக்கு பாக்குற சக்தியும் கேட்கிற சக்தியும் இல்லைங்கிறத தயவுசெய்து அந்த கேஸ்டை இன்னொரு தடவை பார்த்து நியாயமான தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கிறேன். ஆயிரம் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்ற நீதிமன்ற தத்துவத்தை நிரூபிப்பதற்காக பெரும் முயற்சி எடுத்துக்கொண்ட ஜோதியை இந்த கோர்ட் பாராட்டுவதோடு தனசேகரை கொலை செய்த குற்றத்திற்காக பாண்டியனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியும் நிரபராதி சந்துருவை விடுதலை செய்தும் இந்த கோர்ட் தீர்ப்பளித்தது. கொஞ்சம் கொடுத்த இப்ப வந்துருவான். இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. எதுக்கு? ஒண்ணு தொட. இப்ப என்ன தாத்தா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? தொட சொல்றேன். 2 இல்ல, ஒரு விரல தொடு. ஓகே ஓகே. என்ன ஓகே? 10ஆம் தேதி வச்சுக்கலாமா கல்யாணத்தை, 11ஆம் தேதி வச்சுக்கலாமான்னு 2 விரல காமிச்ச. நீ 10ஆம் தேதி விட்டுட்ட. கண்டிப்பா சந்திரு 10ஆம் தேதி உள்ள கல்யாணம் பண்ணியே தீரணும். என்னது நீங்களா டேட் பிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? சந்திரு கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? அவன் என்ன பெரியவன் அவனை கேக்குறது? அவருக்காரி எவ்வளவு காரியம் பண்ணிருக்க? அந்த பையன் நீ உயிரோடு நடமாடுறானா அது காரணம் நீ. நியாயமா? 10ஆம் தேதி என்ன இங்கேயே இப்பவே தாலி கட்டான கட்டி தீரணும். தாத்தா கட்டாதீங்க. கட்டியே தீரணும். சரி சும்மா இருங்க. என்ன சந்திர திருப்பி எப்ப வருவ? மனுஷனை திருந்தணும்டா டேய். மூஞ்சிகளை போறங்க. வெல்கம் வெல்கம். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. என்ன சந்திரு நீங்க போய்? தப்பு இல்லைங்க. எனக்காக நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் யாருங்க? சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எனக்காக நீங்க வந்து ஜெயிலுக்குள்ளே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைச்சேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. சந்திரு என்னப்பா நீ 3ஆம் வருஷம் மாதிரி பேசிக்கிட்டு? அவ கடமையைத்தானே செஞ்சா. பகவத்கீதையில என்ன தெரியுமா சொல்லிருக்கு? கடமையை செய், பலனை எதிர்பாராதே. தாத்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ தானமா சொன்ன எதையுமே படிச்சுன்னு சொல்லாதீங்க, பக்குவமா பாலிஷா சொல்லுங்கன்னு. அதனாலதான் கீதையில ஆரம்பிச்சு அந்த பாயிண்ட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். எந்த பாயிண்ட்டுக்கு? அதை விட உனக்கு 10 ஓகேயா 11ஆம் தேதி ஓகேயா? எதுக்கு? சந்திரு சந்திரு என்ன மன்னிச்சிருங்க சந்திரு. உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ பேசிட்டேன். I love you சந்திரு. சரி என்ன இது குழந்தையாட்டம்? அழக்கூடாது. இது இவ பேர் தேவி, என்னோட வருங்கால மனைவி. வணக்கம். என்னங்க ஷாக் ஆயிட்டீங்க? ஓஹோ, இவனையும் ஒரு மனுஷன் நினைச்சு யாரோ ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கேன்னா இவனை நான் ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ள பட்டிருக்கேன் பாருங்க பாடு. அதாவதுங்க லெட்டர் போடுவா, செயின் அனுப்புவா, அங்க வா இங்க வாம்பா. நம்ம இவளை பாக்குறதுக்கு அங்க போய் நின்னா யார் யா நீ, ஏ வாட்ச்மேன் இவனை கழுத்தை பிடிச்சி வெளில தொழுன்னு சொல்லி கலாட்டா பண்ணுவா. சந்திரு உங்களுக்கு எந்த லெட்டரோ செய்யோ நான் அனுப்பல. போச்சுரா, மறுபடியும் நீ ஆரம்பிச்சியா? இப்ப கூட நீ அதை ஒத்துக்க கூடாதா? ப்ளீஸ் சந்திரு என்ன நம்புங்க. உங்களுக்காக எதையுமே நான் அனுப்பல. ஓகே ஓகே ஓகே. இப்ப நமக்கு அதுவும் முக்கியம். எப்படி நம்ம கல்யாணம் பேசிக்கலாம்? பத்தா 11 2ல 1 இதுல 1 தொடு. இது ஐ 10 எனக்கு டபுள் ஓகே. ஏங்க எங்களுக்கு 10ஆம் தேதி கல்யாணம், நீங்க கண்டிப்பா வந்துடணும். ஜோதிமா நீங்க தானே சொன்னீங்க கடமை செய் பலனை எதிர்பார்க்காது.
என் கடமை முடிச்சு போச்சு.